ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் தமிழன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். சாட்டர்டே வீக் டேஸை விட வீக்கெண்ட்ஸில் இன்சென்டிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி 8 ஆர்டர் பார்த்தா 70 ரூபா, 14 ஆர்டர் பார்த்தா 140 ரூபா, 23 ஆர்டர் பார்த்தா 290 இன்சென்டிவ் போட்டிருக்கான். இன்னும் 290 தானா, இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்ட் டைம் போட்டிருக்கேன். ஃபுல் டைம் போட்டால் கொஞ்சம் அதிகமாக வரும், 400 பக்கத்தில் வந்துடும். இந்த 3 இன்சென்டிவில் நான் எதை அச்சீவ் பண்ண போகிறேன்னா, 2வது இன்சென்டிவ் 14 ஆர்டர் பார்த்தா 140 ரூபா, அதை தாங்க அச்சீவ் பண்ண போகிறோம். என்னப்பா 2வது ட்ரை பண்ணுறேன் 3வது ட்ரை பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, 3வது இம்பாசிபிள். ஏன்னா திருப்பூரில் அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வராது, இதே சென்னையாக இருந்தால் வரும். அதனால நம்ம 2வது இன்சென்டிவ்க்கு ட்ரை பண்ண போகிறோங்க. சரிங்க, மற்றதெல்லாம் வ்ளாக் பண்ணிட்டே பேசுகிறேங்க. மோட்டோ வ்ளாகில் பார்க்கலாம். இதாங்க ஃபன் அண்ட் பேக்ஸு. ஃபுட்டை பிக்கப் பண்ணியாச்சு. க்ளவுட் கிச்சன் இது, வீட்டிலே வச்சுருக்காங்க ஹோட்டலு. இந்த பிஸ்னஸ் பண்ணால் போதுங்க, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் பண்ணோம்னா ஈஸிங்க. வீட்டோடையும் பார்த்துக்கிட்டு சம்பாரிச்சுக்கும் செஞ்சுக்கலாம். எனக்கு ஆசை இருக்குது, பட் வேணாம், பார்க்கலாம். ஃபியூச்சரில் எப்படி அமையுதோ அதை வச்சு தானே எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போ டெலிவரி எங்கன்னா கருவம்பாளையம், இங்கேருந்து 2.5 கிலோமீட்டருங்க. 23 ரூபாவோ 22 ரூபா போட்டான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மதியத்துக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் போட்டிருக்கோம், 70 ரூபா போட்டிருக்காங்க. 12 4 மணி வரையும் 6 ஆர்டர் பார்த்துருக்கணும், 3 ஹவர் லாகின் இருக்கணும். நான் ஆன் பண்ணுறதே 12 தான். அது பிரச்சனை கிடையாது, 6 ஆர்டர் பார்க்கணும். ஆர்டர் ப்ளோ நல்லா இருந்தால் அசால்ட்டாக 6 ஆர்டர் பார்த்துடலாம். இப்போ ஆர்டர் ப்ளோ ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்குது. அதான் ஃபுட்டு பிக்கப் பண்ணல ஃபன் அண்ட் பேக்ஸ். அவரே கேட்டார், என்ன தம்பி ஆர்டரே வரமாட்டேங்குது, என் கடையில் மட்டும்தானே இல்லை ஓவராலாக டல்லாக இருக்காப்பாருனாரு. இதனே ஓவராலாகவே அப்படி தான் இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகணும் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னாரு. ஒரு 10 நாளுக்கு மேலே 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ போடவே முடியல. நானும் போடலான்னு நினப்பேனா, கோல்டு வாட்டர் பிடிச்சிக்கிச்சு, அதான் வீடியோ போட முடியல. ஒரு மீம் ஒன்று படித்தேன். என்ன படித்தேன்னா, ஏழைகளுக்கும் ஏசி வேண்டும் என்பதற்காக தான் இந்த குளிர்காலத்தை ஆண்டவன் படைத்தான் அப்படின்னு. சரி, ஏசியெல்லாம் போட்டது ஓகே தான், அதோட இலவச இணைப்பாக சளி, இருமல், காய்ச்சல் இதையும் சேர்த்து கொடுத்துட்டா. அப்படியே அதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கே ஏசி வாங்கிடலாம் போலியே, அந்தளவுக்கு செலவாகிட்டு இருக்குது. நான் ரெகுலராக வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேருக்கு ரெகுலராக வீடியோ வேணும்னு. ஏன்னா உங்களுக்கு வேணும்னா நான் எப்படியாவது வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோவாவது போட்டுருவேன். வேண்டாம், இது அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாச்சு நான் ஒரு வீடியோ போடுவேன், அவ்வளோதாங்க. அதனால் உங்களுக்கு வீடியோ வேணுமா வேணாமா, வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு நான் பண்ணுற வீடியோ தான் எப்படி இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்கா, இல்லை வேணாண்டா எதுக்குடா நீ தேவையில்லாத பார்க்குறன்ற மாதிரி இருக்கான்னு. அவ்வளோதாங்க, லொக்கேஷன் வந்தாச்சு. இதுக்குள்ளே தான் காட்டுது. கஸ்டமர் கால் பண்ணிடும். கீதா குமரன் மேடம், ஸ்விக்கி மேடம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். பக்கத்தில் வந்து பில்டிங் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க மேடம். ஆமாம் மேடம், ப்ளூ கலர் கேட் இருக்குல்ல மேடம். பார்த்துட்டேன் மேடம். தேங்க்யூ மேடம். நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் போட்டாங்கங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னா டவுன் ஹாலில் போட்டிருக்காங்கங்க. எவ்வளோக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியலை, ஏன்னா நான் கேமராவோட என்னோடய ஃபோன் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணனால ஆர்டரு கால் பண்ணி சொன்னாங்க. அதனால் தெரியலை, எப்படியும் அதுவும் 20 ரூபா தான் இருக்கும். கடை பேர் என்னன்னா ஓவன் பீஸா, அதுவும் க்ளவுட் கிச்சன் தான். வெறும் க்ளவுட் கிச்சனாக விழுந்துட்டுருக்கு, என்னன்னு தெரில. நம்ம வண்டியோட சேல்ஸ் பேக்கெட் வேறு சட்டக்குன்னு அடிக்கிறீங்க. ஒழுங்காக மேனிங்கன்னா நல்லா வரும். சேல்ஸ் பேக்கெட் மாற்றி இன்னும் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வருஷத்துலேயே மாற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா குறைஞ்சது 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க.
ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாட்டி 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டருக்கு போய் தொலைஞ்சிடும். ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு எந்த அளவுக்கு வண்டியை கொண்டு வந்து ஓட்டுறோமோ அந்த விட பல மடங்கு வண்டியை மெயின்டைன் பண்ணணும். நல்லா ஒரு மாதத்துக்குள்ளே ஆயில் மாற்றணும், செயினில் இருக்க டஸ்ட்டை க்ளீன் பண்ணி செயின் நல்லா அந்த ஆயிலியாக வச்சுக்கணும், டயரோட ப்ரெஷரை செக் பண்ணிக்கணும். ஒழுங்காக வண்டியை வச்சுருந்தா தான் வண்டி ஒழுங்காக இருக்கும். இல்லை நானும் இந்த வேலைக்கு வந்து வண்டியை மெயின்டைன் பண்ண போயிட்டா வண்டியோட இன்ஜின் சீஸாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நேற்று அதே மாதிரி தாங்க ரொம்ப டிராஃபிக் ஆகிப்போச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ஒரே இடத்துல நிற்க விட்டாங்க. என்னென்னா இந்த டிஎம்சி அவங்க வந்து ஏதோ மீட்டிங் போட்டுருந்தாங்க போல், அதெல்லாம் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. டிராஃபிக் போலீஸும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நிப்பாட்டி வச்சாங்க. அப்போதைக்கு கரெக்டாக கஸ்டமர் கால் பண்ணிட்டு எப்போங்க புட்டு வருதுன்னு கேட்டுட்டு இருந்தார். இல்லைண்ணே இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா போலீஸ் வந்து ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் எப்படிங்க, வேறு ரூட் எடுத்துவாங்க அப்படின்னாங்க. முன்னாடி பின்னாடின்னு 4 சைடு வண்டி ஃபுல்லாக அடைச்சிருச்சு, 1 இன்ச்சு கூட நகர முடியாது, நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறாரு. மனசாட்சி இல்லாமல் இருக்காங்க. நாம் என்ன நிலைமையில் இருக்கோம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம் நல்லா. அதை கேட்டுக்கிட்டு திரும்ப நீங்கள் எப்படியா வாங்கினா எப்படிங்க வர முடியும்? இவ்வளவு அர்ஜென்ட்டு இவ்வளவு வேகமாக வரணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணாதீங்க. நீட்டாக ஹோட்டலில் போய் நீங்களே ஃபாஸ்ட்டாக வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் முன்ன பண்ண ஆகதாங்க செய்யும். அப்போ வந்து நிலைமை எப்படி என்னன்னு தெரியாது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எதுவுமே வச்சுக்கூடாது. அவ்வளோதாங்க. ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு. இந்த டவுன் ஹாலில் சிக்னல் இருக்குல்ல, சிக்னலில் இருந்து கரெக்டாக லெஃப்ட் எடுத்தோம்னா போதும், ஹோட்டல் தான். க்ளவுட் கிச்சன் அதாங்க, போதும் ஹோட்டல் தாங்க. ஒரு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு லெஃப்ட்டு, 2 லெஃப்ட் எடுத்தால் ஹோட்டல். தெரியுதுங்களா அந்த ஒயிட் கலரு பில்டிங், அதுதாங்க க்ளவுட் கிச்சன் மேலே மாடியில். இது வந்து 24 hours இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் வண்டி நிற்குது. அண்ணா 0432ண்ணா. அண்ணா 0432. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்கங்க. இப்படின்னா எப்படி 6 முடிக்கிறது? டவுட்டு தான். 7320 மங்களம் ரோடு, அதே கருவம்பாளையங்க. பிக்கப் பண்ணியாச்சு. போக வண்டி தான் லொக்கேஷன் நோக்கி. பார்த்தீங்களா என்எஸ் நிற்குது 160ங்க. அதாவது ஒரு செக்மெண்ட்டில் ஒரு வண்டி இருந்தால் பரவாயில்ல, பைசாவில் இப்போ என்எஸ் ஒன்று இருந்தால் பரவாயில்ல. அந்த 125 ஒன்று, 160 ஒன்று, 200 ஒன்றுன்ட்டு அந்த என்எஸ்ஸுக்கான மரியாதையே போச்சு. எனக்கு என்எஸ் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அப்படி 3 வண்டியை கொண்டு வந்து அது மேலே மரியாதையே எனக்கு போச்சுங்க. சரி, லொக்கேஷன் நோக்கி டக்குன்னு பறப்போம். நான் தப்பாக வந்துட்டேன்னா இல்லை அவங்க தப்பாக வந்துட்டாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் சிக்னல் கலர் மாறி இருக்கும். உங்களுக்கு பட்டாசு சத்தம் மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். செயின் பேக்கெட் சவுண்டு தான் அந்த அளவுக்கு சவுண்டு போடுது. இந்த மாதிரி சவுண்டு போட்டதே இல்லை இது வரையும். வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தான். பட் கையில் சுத்தமாக காசு இல்லை, அதனால தாங்க நான் மாற்றிடுவேன். மண்டே மாற்றிடுவேன். நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு மாற்றிடுவேங்க. அதனால் லொக்கேஷன் வந்தாச்சு. இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ் தான். சல்லு முள்ளு கொடுத்துட்டு 3வது ஆர்டருக்கு வெயிட் பண்ண வேண்டியதாங்க. நான் அந்த கம்பெனி தாங்க. ஒரு ஜென்ஸ் தான் நினைக்கிறேன். அவர் இல்லை ஜென்ஸாக லேடிஸானே தந்தாங்க. கால் பண்ணிடுவோம். ஹலோ அக்கா, ஸ்விக்கிக்கா லொக்கேஷன் வந்துட்டேங்க்கா.
ஆமாங்கக்கா. ஓகேங்கக்கா. அண்ணா ஜோதி கொடுத்துட்டு போசண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. 2 ரூபா வெயிட் டைம் போட்டிருக்கிறீங்க, பரவாயில்ல. 10 நிமிஷத்துக்கு 4 ரூபா போட்டிருக்காங்க. நல்ல விஷயங்க. 50 ரூபாய்க்கு பார்த்துருக்கோம் இல்லைங்க. காய்ஸ் 6வது ஆர்டர் போட்டாங்க. 6வது ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் வீரா அவென்யூன்னு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்கும். அங்கே குட்டி குட்டி கடையாக வச்சுருப்பாங்க. அங்கே மெல்லோ ஷாப்பில் தான் போட்டிருக்காங்க. 45 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. 5 ஆர்டர் வரும் 21, 22, 20ன்னு போட்டிருந்தான். 6வது ஆர்டர் மட்டும் 45 ரூபாய்க்கு போட்டிருக்கான். டெலிவரி எங்கன்னா நல்லூர் இருக்குல்ல, நல்லூர் ரோட்லங்க. பரவாயில்ல போட்டானே. வந்துட்டோம், கடைக்கு வந்துட்டோம். பொட்டடியாக தாங்க இருக்குது, பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே எல்லோன்னு கடை இருக்குன்னு இவ்வளோ தெரியல. இந்த சைடா அண்ணா இங்கிட்டா 2 ஒன்று தாண்ணா. 9888ண்ணா. இதுவாண்ணா. அண்ணா ஓடிபி இதுவா? யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், வீடியோ எடுத்துட்டு சும்மா பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். கேஷ் ஆர்டர் போட்டிருக்கான் 295. ஆல்ரெடி 3000 ரூபா கையில் எடுத்துட்டாச்சு. லிமிட்டு 3500 தான். இப்போ கேஷ் ஆர்டர் போட்டான். மெல்லோ எல்லோ 2க்கும் ஒரே ஓனர் தான் போலங்க. நான் கூட வேறு வேறு கடை நினச்சேன். 2 கடைக்குமே ஒரே ஓனர் தான். வேலை போனோன்னே ஃபுட் ரெடியான்னு வந்துட்டேன். நான் எப்படி என்ன நினச்சேன்னா 6வது ஆர்டர் போட மாட்டான்னு தான் நினச்சேன். ஏன்டா அப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்படி தாங்க ஸ்விக்கிக்காரை ஏமாற்றி பிடிங்க. 12 to 4 வரையும் 6 ஆர்டர் பார்க்கணுமா? 6 ஆர்டர் பார்த்துட்டு தான் அந்த 70 ரூபா இன்சென்டிவ். ஆனால் அவன் 5 ஆர்டர் கொடுப்பான். 1 ஹவருக்கு மேலே சும்மா தான் தர வச்சுருப்பான். 6வது ஆர்டர் எப்போ போடுவான்னா கரெக்டாக 4:1, 4:2 அந்த 1 நிமிஷத்துக்கு முன்னாடி 3:59 போட்டாலும் இன்சென்டிவ் வந்துடும். எனக்கு தெரியும். இன்சென்டிவை கட் பண்ணணுங்கிறதுக்காகவே சில நேரம் வேணுமே பண்ணுவாங்க. 4:1 போடுவான். நான் போடா வந்துட்டு கேன்சல் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி அப்படி தான் ஆகும்னு நினச்சேன். ஆகலை. 3:35லாம் ஓட்டான்னு நினைக்கிறேன். 3:45 போட்டிருக்காங்க 6வது ஆர்டர். பரவாயில்ல, நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குது. பரவாயில்லங்க. முன்னாடினா கேர்ள்ஸ் இருந்தாவே இந்த ஃபோனை லைட்டாக தூக்குறது, இந்த கேமராவை வச்சுருக்கிறதுலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் இல்லை. அவங்களே கேமராவை பார்த்தா கூலாக ஹாய் சொல்கிறாங்க. நான் கூட சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தேன். கேமரா போட்டிருக்கோம், கேர்ள்ஸ் வேறு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரிலாம் தப்பாக எடுத்துக்கணுங்க. அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இல்லை இன்னும் லொக்கேஷனுக்கு 2.5 கிலோமீட்டர் தாங்க. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமாங்க? ஹோட்டலேருந்து 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டருக்கு மனுஷன் 45 ரூபா கொடுக்குறான். டே ஸ்விக்கி கொள்ளக்காரா, இந்த ஆர்டர் பேர்லேருந்து அடிச்சு தான் அந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ்னு 70 ரூபா கொடுக்குறியாடா? இதுக்கு அது போடாமே இருக்கலாமேடா. உங்களுக்கு சென்னையை பற்றி எதுவும் டவுட் இருக்குது? சென்னையில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டலாமா? அங்கே எவ்வளோ ஒரு ஆர்டர் வரும், எப்படி என்னான்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நம்மளால் வீடியோ பண்ண முடியும். நீங்கள் கேட்டாச்சு நான் போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது அந்த வீடியோ யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்னு தெரியாமல் நம்ம வீடியோ போட்டு அது வேஸ்ட்டு தானே. உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். வாரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த செக்மெண்ட் மாதிரி வச்சு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படி போடுவோம், உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஏன்டாடே வச்சிருக்கிறது என்ன 150 சப்ஸ்கிரைபரும் 160 ரூபா. அதுக்கும் உனக்கு Q&A அந்த கமெண்ட்டில் அது பண்ணது இது பண்ணதுன்னு தான் சொல்லுமான்னு நினைக்கிறான். 150 100ங்க. அது எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அது நமக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான். இன்னொரு சேனல் ஒன்று நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் சப்ஸ்கிரைபர் சும்மா 70,000 சப்ஸ்கிரைபர் கிடைக்குது.
அது எதுக்கு கிடக்கு என்னது கிடக்குன்னே தெரியாது. ஏன்னா அதில் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வந்த சேனலு ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். அது வந்து சினிமா மூவி ரிவ்யூ சேனலு. ஷார்ட்ஸாக போட்டு நான் 70,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டேன். ஆனால் கொண்டு வந்து என்ன பண்ணுறது, வீடியோஸ்க்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் போட்டால் மட்டும் அப்பப்போ 10,000 20,000 போகும். பட் வீடியோ வியூஸ் போகலை. அதனால் எனக்கு அதில் ரெவன்யூவும் ஜென்ரேட் அந்தளவுக்கு ஆகலை. அதனால் இந்த சேனலில் எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே அது என்னோடய வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி வேணும். சும்மா எனக்குன்னு இதில் என்ன பண்ணுறது, ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் இருக்குது ஆனால் வியூஸ் 100 தான் போகும், 50 தான் போகும்னா எனக்கு அந்த சப்ஸ்கிரைபரே வேணும். அதனால நான் பெரும்பாலும் வந்து இது என்னோடய யூடியூப் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யாரையும் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னங்க பண்ணுறது, அவங்க வந்து வீடியோ அவங்களுக்கு விருப்பமாக இருக்கணும், பிடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பார்க்க முடியும். அப்போ தான் நம்மளும் டெவலப் ஆக முடியும். பிடிக்காமல் ஒருத்தவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த வெறும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு மட்டும் ஏறி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வியூஸ் நல்லா ஸ்மூத்தாக போகும். சில சேனல்லாம் சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் வியூஸ் போகவே போகாது. எப்பயுமே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு அந்த பார்வையாளர்கள், அந்த வியூஸு, அந்த ரெகுலராக வியூ பண்ணுற வியூவர்ஸ் தான் முக்கியம். பார்க்கலாம் நம்ம என்ன சொல்கிறது, சேனலை நம்ம கண்டினியூ பண்ணுவோமா இல்லை கைவிட்டுருவோமான்னு. ஏன்டா அப்படி கைவிட்டுருவோமான்னு கேட்குறீங்கன்னா, சப்போர்ட்டு நீங்கள் நான் ரெகுலராக வீடியோ போட சொல்லி ஏதாவது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க வீடியோ ரெகுலராக வரும். யாருமே நம்ம சேனலில் வீடியோ போடுறத பார்க்கல, அந்தளவுக்கு கமெண்ட் வரல, லைக் வரல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பண்ணுற மைண்ட் செட்டே போயிடும். நான் வேணால் ஒப்புக்கு சொல்லலாம், நீ பார்க்குறியோ இல்லையோ, கமெண்ட் பண்ணுறியோ இல்லையோ, லைக் பண்ணுறியோ இல்லையோ, நான் வீடியோ போடுவேன்டான்னு. ஆனால் அப்படி போட முடியாது, மைண்ட் செட் வரவே வராது. நம்ம பண்ணுற அந்த செயலுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அடுத்து ரெகுலராக பண்ண தோணும், அடுத்து ஏதாவது ரிஸ்க் எடுக்க தோணும். அதுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா, சப்போர்ட்டு அப்ரிசியேஷன்லாம் கிடைக்காட்டி வீடியோ போட தோணாது. ஏரியா நல்லா இருக்குல்ல, ஏரியா நல்லா இருக்குன்னு சொல்லி வாயுமில்ல அவர் ஒன்று கிடைக்க போகிறாரு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்க, தென்னந்தோப்பு பக்கத்துலேயே வீடு, பரவாயில்ல. இதெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கு குளிர்ச்சியாகி ஒரு மனசுக்குள்ள மகிழ்ச்சி வந்துடுது. எப்படி நான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பச்சை பசங்க பார்த்தோன்னே அப்படின்ட்டு கத்திட்டு கிடப்பேன். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன ஓவர் ஆக்டிங்கே போகிறன்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நேச்சுரலாக தான் இருக்கானா இல்லை ஆக்டிங்கே போகிறானா சும்மான்ற மாதிரி. ஆனால் அப்படிலாம் கிடையாது, எனக்கு நேச்சுரலாகவே இந்த பச்சை பச்சைன்னு ஏதாவது பார்த்துட்டா சந்தோஷம் வந்துடுது. வாய்ப்புலேருந்து எக்ஸலண்ட் மார்பிளஸ்ன்னு வார்த்தை வந்துடுதுங்க. ஏன்னா முன்னாடி எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. நான் வந்து ஒரு 8வது படிக்கிற வரையும் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த 8வது தாண்டி 9th போகிறப்பலாம் எங்கள் ஊருமே சிட்டி மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. சிட்டி மாதிரினா டெவலப்மெண்ட் கிடையாது, அங்கே ஒன்றுமே இல்லை. என்னங்கக்கா அக்கா சேஞ்சு உங்கள்கிட்ட இருக்கு இல்லைங்களா? என்னோட சேஞ்சு என்கிட்ட ஜிபேல தான்க்கா இருக்குது. ஓகேங்க்கா, ஸ்கேன் பண்ணிக்கோங்கக்கா. தேங்க்யூக்கா. என்னங்க இவ்வளோ நேரம் ஜொமேட்டோவில் எப்படின்னா, நீங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ண உடனே நீங்கள் பே பண்ண உடனே எங்களுக்கு அப்டேட் ஆகிடும், உடனே சக்ஸஸ் ஆகிரும். ஆனால் ஸ்விக்கியில் சனியாக பிடிச்சவன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் சென்று அது ப்ராசஸ் ஆகணும். இப்போ வந்து 30 செகண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. சில நேரம் 30 செகண்ட்லாம் இல்லைங்க, 1 நிமிஷம் ஆகும், திருப்பி 30 செகண்ட் அது விசாட் லோட் ஆகிட்டு கிடக்கும். அதான் சொன்னேன்ல, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கள் ஊரில் வந்து நான் 9வது படிக்கிறதுக்கு மேலே எல்லா மரத்தையும் வச்சு தோட வீடெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே காலியாகி ஃபுல்லாக வீடாகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து அந்த பச்சை பசைன்னு பார்க்கணும் அப்படின்னாவே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து சிறுமலைன்னு இருக்குது, அங்கே போனால் மட்டும்தான் கொஞ்சம் பச்சை பசைன்னு பார்க்க முடியும், மற்ற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால நான் ஏதாவது ஒரு பட்டிக்காட்டுக்குள்ளே இந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டேன்னாவே அந்த பச்சை பசைன்னு பார்த்தாவே என்ன ஏரியாமல் ஒரு ஃபீல் வந்துடுது. அதனால தான் நான் அப்படி பண்ணுவேன். அது சிலருக்கு ஓவராக தெரியும், இல்லைடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையாடான்ற மாதிரி இருக்கு. ஓகேங்க, பேக் டு ஜோனுக்குள்ளே போவோம். என்னோடய ஜோன் திருப்பூரில் என்னென்னா சவுத் ஜோனு. ஜோனுக்குள்ளே போகாட்டி விசட் ஆஃப் ஆயிடுவான். ஜோனுக்குள்ளே போவோம். ஆக்ஷன் கேமராவில் வேறு சார்ஜ் தீர்ந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, இதுக்கு மேலே விளாக் பண்ண முடியாது. நான் மீதி விளாக் வந்து நைட்டு பண்ணலாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு வருவேன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நல்லா ஆர்டர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மணி வரையும் ஓட்டுவேங்க.
கொஞ்சம் மொக்கையாக போச்சு அப்படின்னா நான் 11 மணி 11:30க்கெலாம் ஆஃப் பண்ணிடுவேன். என்னோடய ஷிஃப்ட்டு வந்து 7 to 11:13. அதனால் நல்லா போச்சுன்னா 1 மணி வரையும் ஓட்டலாங்க. நானும் இங்கே 2 மணி வரையும் ஓட்டலான்னு பார்க்குறேன். 2 மணி வரையும் ஓட்ட முடியல. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 2 மணி வரையும் ஓட்டினேங்க. சரிங்க, இந்த விளாக் இப்போ பாஸ் பண்ணிட்டு நைட்டு 7 மணிக்கு ரெஸ்யூம் பண்ணிக்கலாங்க. காய்ஸ் வந்தாச்சு திருப்பி. ஈவினிங் எத்தனை மணிக்கு லாகின் பண்ணியிருக்கேன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணது என்னமோ 7 மணி தான். பட்டு ஜோனுக்கு, அதாவது ஹோட்டல் சைடு வந்தது 7:30க்கு தாங்க வந்தேன். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான். எங்கே போட்டிருக்கான்னா அன்னபூர்ணா ஹோட்டல் அந்த ஜங்ஷன் கிட்ட இருக்குல்ல, அங்கே போட்டிருக்கான். அங்கே இருந்து பரவாயில்ல, நான் கூட 20 ரூபாய்க்கு போடணும்னு பார்த்தேன். 46 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அங்கேருந்து நல்லூர் சைடு தான் போகணும். 4:30க்கு வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன். எப்பயும் போல் தூங்கலாம் இல்லை, தூங்கினா தூங்கிருக்கேன் ஒரேடியாக. அதனால் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன். பேசாமல் துணியை துவைச்சிருக்கலாங்க. துணி நிறைய இடங்கு. நான் துணி துவைக்கிறேன் போட்டுட்டேன். பேசாமல் துணியை துவைச்சிருக்கலாம். பேசாமல் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், சரின்ட்டு வேலை கிளம்புனான்னு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். வேலைகளுக்கு கிளம்பி வந்து சேர்றா பேக்கரியில் ஒரு காஃபியை போடலான்டா, கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலும் காஃபியை போட போனேன். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், பார்த்தா ஸ்விக்கி டிஷர்ட்டு போடலை. சரி ஸ்விக்கி டிஷர்ட் போடாமல் வேலைக்கு போயிடலான்னு பார்த்தேன். போனால் தலைவன் தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க போனாவே டிஷர்ட்டு செல்ஃபி கேட்டுருவானா, டிஷர்ட் போடலன்னா அப்படியே ரிப்போர்ட் அடிச்சிருக்கான். ஆல்ரெடி ஒரு வார்னிங் கிடக்குது, 2வது வார்னிங் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அதான் பேசாமல் போய் டிஷர்ட் எடுத்து வந்துடலான்னு காஃபியை குடிச்சு டிஷர்ட் எடுக்க போனேன். நல்ல வேலை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேக்கரிலாம் போனேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே தான் காஃபி சாப்பிட போனேன். இதே நான் எப்பயும் சாப்பிட்றதுக்கு வந்துருந்தேன் அது ஒரு 2 கிலோமீட்ரு. திருப்பி நான் போயிட்டு வர்றதுக்கு 4 கிலோமீட்டர் ஆகிருக்கும். தேவையில்லாத வேலை. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இந்த மறதி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எந்த அளவுக்கு எனக்கு மறதி இருக்குன்னா, 10th படிக்கிறப்ப பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு ஒன்றா போவோம். நான் நடந்து தான் போவோம். ஸ்கூல் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதனால எல்லாம் நடந்து ஜாலியாக போவோம் காட்டுப்பாதையில். அப்போ போகிறப்ப ஒரு ஆலமரத்தில் உட்காந்து விளாண்டுட்டு போவோம் ஒரு 1/4 மணி நேரம். ஸ்கூல் இன்னும் ஒரு 8:50 ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும். நாங்கள் 8 மணிக்கெலாம் வீட்டில் கிளம்பி 8 மணி வேலையும் தாண்டி அந்த ஆலமரத்தில் போய் விளாடணுன்ட்டு அந்த ஆலமரத்தில் போய் விளாண்டுட்டு இருந்தோம். அப்போதைக்கு நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வருவேன். ஒரு வயர்கூடை இருக்கும். வயர்கூடை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. வயர்கூடையில் வந்து வாட்டர் பாட்டிலும் ஒரு டிஃபன் பாக்ஸும் இருக்கும். எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், நான் மறந்துடுவேன். அதனால என்ன பண்ணிட்டாங்க, கூட இருந்தவங்க அந்த வயர்கூடையை எடுத்து ஒழித்து வச்சுட்டாங்க. நானும் வயர்கூடை இருக்குங்கிறதே ஞாபகம் இல்லாமல் ஸ்கூலுக்கு லேட்டாக வச்சுக்கிட்டு அவங்க விளாண்டு முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி நடந்து போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வரல, கூட இருக்கவே கேட்டான், எங்கடா அவனோட வயர்கூடை அப்படின்னு. ஆமாடா அப்படின்ட்டு திருப்பி போட அங்கேயே வச்சுட்டு போய் 8 ஓடாருங்க. சரின்னு வேகமாக திரும்பி இப்படி ஓடலான்னு ஓடுனேன். அப்போதைக்கு லைட்டாக ஓட விட்டாங்க. ஓட விட்டு கூப்பிட்றேன், ஓடா நான் தாண்டா வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒழிச்சு வச்சு எடுத்து கொடுத்தான். இந்த மாதிரி இது வந்து சாம்பிள் தான். இதோட மோசமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு ஃபோனை வந்து பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு ஃபோனக்கானான்ட்டு ஒரு 5 நிமிஷம் தொலைவிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். கேட்க உங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு மடப்பை ஏற்பாடுன்ற மாதிரி இருக்கான் அவன் தான் நான். சரிங்க, அப்படியே பேசிக்கிட்டே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. போய் ஃபுட்டு எடுத்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். எப்போவுமே இங்கே ஃபுட்டு ரெடியாக தாங்க இருக்கும். மேக்ஸிமம் 99% ஃபுட்டு ரெடியாக தான் இருக்கும். பார்ப்போம் ரெடியாக இருக்கான்னு. நல்லா சொன்னதுக்கேவா அவங்க சொன்னேங்கிறதுக்காண்டியே ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலை. 7:50 தான் ரெடி ஆகுமா? பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம், தப்பு இல்லை. நீங்கள் எல்லாம் டக்குன்னு கொடுத்துருவாங்க. எப்போ ஃபுட் ரெடி ஆகிடுச்சுங்க. 7 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுருக்கோம். அப்படி பரவாயில்ல. ஃபுட்டு எடுத்துகிட்டு தள்ளு புல்லுன்னு போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான். ஸ்விக்கி செட்டு போடாமல் இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்குற எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அண்ணா 3633ண்ணா. 3633. ஓ அதுதாண்ணா. அண்ணா ஸ்விக்கிண்ணா. அண்ணா அந்த தேட்டரை தாண்டிட்டேண்ணா.
ராக்கியாபாதத்துலேருந்து நேராக வந்தேன். அங்கே ஒரு தேட்டர் இருந்துச்சு, தேட்டர் பேர் பார்க்கல. ஜெய்ஸ்ரீராம் சூப்பர் மார்க்கெட்டை தாண்டி வந்துட்டுருக்கேன். ஏதோ வழி சொல்லியிருக்காரு. சில பேருக்கு வழியும் சொல்ல தெரியாது. நாமளும் நம்மளே குழப்ப விட்டு அலைய விட்டுருவாங்க. சில பேர் வழி தெளிவாக சொல்லுவாங்க. இங்கே லேண்ட்மார்க்லாம் அப்படி சொல்லுவாங்க, பச்சைக்குன்னு நம்ம மூவ் ஆகிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சொல்லுவாங்க. அன்றைக்கெலாம் ஒரு லேடி சொன்னாங்க, மிரண்டு வைட்டேன். ஜென்ஸுக்கு வந்து சொல்ல தெரில, அதனால் லேடிஸ்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க ஒய்ஃப்கிட்ட பேச விட்டாங்க. அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுங்க, நம்மளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, எனக்கே வழி சொல்ல தெரியாது, லேண்ட்மார்க்கை சொல்ல தெரியாது, இந்த அக்கா செம்மையாக சொல்லுதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதான் 2வது எக்ஸ்பெண்டாக இருக்குமோ. இது அவ்வளோ பெரிய சொந்தெல்லாம் இல்லையா? இங்கே ஏதோ கோயில் இருக்கான்னு பார்ப்போங்க. கோயில் சொன்னார், கோயில் லெஃப்ட் கட் பண்ண சொன்னாருன்னு நினைக்கிறேன். அண்ணா அந்த 2வது கோயில்கிட்ட வந்துட்டேண்ணா, அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்கே அதே அந்த கோயில் தானேண்ணா? அந்த மண்பாதை தானே? ஓகேண்ணா ஓகேண்ணா, ஒரே நிமிஷம்ண்ணா. அண்ணா 184ண்ணா. அண்ணா கேட்குதாண்ணா? உள்ளதாண்ணா? ஓகேண்ணா. ஒரு நிமிஷம்ண்ணா. நான் சேஞ்சுண்ணா. பரவாயில்லங்க, 48 ரூபா போட்டிருக்கேன். 42 43 காட்டி. காலையில் தானே உங்களை சொன்னேன், பச்சை பசேன்னு பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஜாலியாக இருக்குங்க. இப்போ இருட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க. பார்க்க அப்படியே டார்க்காக இருக்கா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நானும் மனுஷன் தானே, எனக்கும் பயம் வெக்கம் நானும் எல்லாமே இருக்கும்ல. அந்த கஸ்டமரு காலில் தான் இருக்காரு. வாப்பா தம்பி உள்ளே வரணும்ப்பா, எந்த வரணும்ப்பா தான் சொல்ல மாட்டாரு. நான் அப்படியே தயக்கத்தோடய போய்கிட்டு இருக்கேன். போகிற வழி கரெக்டாக தப்பா எதுவுமே வேணும் போய்கிட்டு இருக்கேன். நான் மிஸ்டர்க்கு என்னத்தை பண்ணுறது. ஒரு வார்த்தை தம்பி உள்ளவா தம்பி நான் வெளியே வரேன்னு சொன்னால் பரவாயில்ல. அவர் எதுவுமே பேசாமல் அவருக்கு ஏதாச்சும் என்னத்தையோ உருட்டிக்கிட்டே என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார். காய்ஸ் ஃபுட்டு எடுத்தாச்சு. எங்கே ஃபுட்டு எடுத்துருக்கேன்னா லஞ்ச் பாக்ஸ் அந்த க்ளவுட் கிச்சன் தாங்க. டவுன் ஹாலு சுனல் கிட்ட இருக்குல்ல, க்ளவுட் கிச்சன் அங்கே தான் ஃபுட்டு எடுத்திருக்கோம். எவ்வளோக்கு ஆர்டர் எடுத்திருக்கோம்னா 140 ரூபா. எத்தனை கிலோமீட்டர் போக போகிறோன்னா 13 கிலோமீட்டருங்க. 13 கிலோமீட்டருக்கு 140 ரூபா கிடையாது, 130 ரூபா. 10 ரூபா சர்ஜ் போட்டிருக்கோம். கரெக்டாக 142 ரூபா அமௌண்ட் போட்டிருக்கோம். நானும் எனக்கு தெரியும் 11 மணிக்கு மேலே லாங் ஒன்று போடுவான்னு. நான் ஒரு 120 ரூபா 110 ரூபான்னு நினச்சேன். 140 ரூபாய்க்கு தான் நல்ல விஷயம் தாங்க. அதான் இன்றைக்கி சொன்னேன்ல உங்கள்கிட்ட, 14 ஆர்டர் அச்சீவ் பண்ணணும்னு. இதுவரை 12 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இது 13வது ஆர்டரு. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு திருப்பி ரிட்டன் வரணும். வந்தால் 14வது ஆர்டரு விழுந்தால் தாங்க. அதுக்கு எவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறான்னு தெரில. நானும் இப்போயே 11 ஆயிடுச்சு. நம்ம கொடுத்துட்டு வரப்போ 12 ஆயிருங்க. என்னடா ஒரு மணி நேரமாக ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இங்கேருந்து அங்கே போயிட்டு வர என்ன அப் அண்ட் டவுனு 30 கிலோமீட்ரு ஆயிரும்ல. அதான் 12,000. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆர்டர் எங்கே தூக்கி போகிறான்னு தெரியல. அதுவும் லாங்காக அடித்தாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போக போகிறேன்னு தெரில. போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இதுதான் லாஸ்ட் வீடியோன்னு லாஸ்ட் ஆர்டராக இருக்கும் வீடியோவில். ஏன்னா இப்போவே சார்ஜ் 2 மணி நேரம் இருக்குது. அடுத்த ஆர்டருக்கு சார்ஜ் இருக்காது. நான் அதை அந்த ஆர்டரை முடிச்சுட்டு நான் ஃபோனில் சொல்கிறேங்க எவ்வளோ பார்த்துருக்கேன் என்னன்னு. வாய்ஸ் லொக்கேஷன் கிட்டக்க வந்துட்டோம். இன்னும் 1/2 கிலோமீட்டர் தான் கழிச்சு இருக்குது.
இப்போ பனி இறங்கிருச்சு. பரவாயில்ல, ரொம்ப அடிக்கல, ஒரு நிமிஷம் தான் அடிக்குது. இப்போ தான் சளி, இருமல், தொண்டையோடி அப்படின்னு மொத்தமாக வந்துட்டு போச்சு. அது போகிறதுக்கே 10 நாள் பக்கத்தில் ஆகிப்போச்சு. திருப்பி பனி இறங்குது. பார்க்கலாம், எதுவும் ஆகாதுங்க. இதுனா என்ன சொல்கிறது, வெயிரம் பாய்ச்ச கட்டை. கஸ்டமர் தூங்கியிருக்க கூடாதுங்க. என்னடா இப்படி சொல்லுன்னு பார்க்குறீங்களா? நிறைய நேரம் அப்படிட்டாங்க, ஆர்டர் போட்டுருவாங்க. அவங்க சாப்பிட்டு போய் அடுத்த ஆர்டர்னா நின்றுட்டு இருப்பேன். ஆனால் அவங்க தூங்கியிருப்பாங்க, காலையே இருக்க மாட்டாங்க. அங்கேருந்து எனக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பக்கத்தில் ஆகுங்க. அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுவாங்க 1/2 மணி நேரம் கஸ்டமர் கேரில். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சரிங்க கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ண சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அங்கேயே ஃபஸ்ட்டு வந்துருங்கன்னு வாங்க. வீட்டு நம்பரே போடலையா, அதில் எப்படி ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு கேட்டால் அப்படிங்களா அப்படின்ட்டு, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கன்னே சொல்லுவாங்க. நம்ம எங்கே ஃபஸ்ட்டு போகிறது? அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நேரம் என்ன இருக்குது பேசணும் வந்தாச்சு. ஹலோ சார், ஸ்விக்கி சார், லொக்கேஷன் உண்டு சார். உள்ளே வந்துட்டேன் சார். ஃபஸ்ட்டு வீடா இல்லை? அதெல்லாங்க கஸ்டமர் தூங்கலை. தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. பார்த்தீங்களா, 146 ரூபா போட்டிருக்கான். 20 ரூபா லாங் டிஸ்டன்ஸ் தான், 4 ரூபா வெயிட் டைம், 10 ரூபா சர்ஜு. எனக்கு 142 ரூபா காட்டினா, அந்த 4 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டது வந்து வெயிட் டைமு. ஹோட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னொரு ஆர்டர் பார்த்தா தாங்க இன்சென்டிவ் எடுக்க முடியும். 8.5 மணி நேரம் ஓட்டி நிற்கிறது வரையும் 470 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். 13 ஆர்டர் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் பார்த்தோம்னா 140 ரூபா இன்சென்டிவ்ங்க. என்ன சரிங்க, கேமராவில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை, ஏதோ கொஞ்சோண்டு இருக்குது. அது 5 நிமிஷத்தில் உயிர் போயிடும். லாஸ்ட் ஆர்டர் பார்க்குறேன்னா இல்லையான்ட்டு நான் மொபைலில் வீடியோ எடுத்து சொல்கிறேங்க. இன்ஸில் வீடியோ முடிக்கிறப்ப நான் சொல்கிறேன். லாஸ்ட் ஆர்டர் பார்த்துட்டேன்னா எவ்வளோ பார்த்துருக்கேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. வெறும் 13 ஆர்டர் தான் பார்த்தோம். லாஸ்ட்டு 14வது ஆர்டருக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க. ஒரு 12 மணிக்கு லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வந்து 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ண வரல. அதனால் நானும் இதுக்கு மேலே வெயிட் பண்ணி என்ன வந்ததுன்னு கிளம்பி வந்துட்டேங்க. ஸ்விக்கிக்காரன் வந்து முடிவு பண்ணிட்டான் போல், அடுத்து 1 மணிக்கு தான் ஆர்டர் போடுறோம்னு. அதனால தான் ஆர்டர் கொடுக்கல. நானும் சரி விட்டா இன்றைக்கி இங்கேயே தங்க விட்டுருவான் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு சண்டே வந்து சர்ஜ் வேறு ஸ்விக்கியில் போகிறேன்னு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் இல்லை, சர்ஜை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பதில் இந்த லாகின் ஹவர்ஸ் இன்சென்டிவ்னு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நாளைக்கு சர்ஜு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா கிறிஸ்மஸ் நெருங்குதில்ல, அதனால் சர்ஜு போகிறாங்க போல். அதான் இன்றைக்கி விட்டதை நாளைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். சரி, இப்போ எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோம், எவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம்னா 12 to 4 மணி நேரம் ஆச்சா. அப்புறம் வந்து சாயந்தரம் 7 to 12, 5.5 மணி நேரம், 4.5 மணி நேரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 5-9 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னா 610 ரூபாங்க. இன்சென்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பெஷல் இன்சென்டிவ் 70 ரூபா, அப்புறம் நார்மல் இன்சென்டிவ் ஒரு 70 ரூபா, 140 ரூபா. ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து 470 ரூபாய்க்கு பார்த்து வச்சுருக்கோங்க. அந்த ஒரு 140 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டனால தான் அதுவும் வந்துச்சு 470 ரூபா. அந்த 140 ரூபா ஆர்டர் வராட்டி தொங்கியிருக்கும். ஒரு 2 லாங் ஒரு நாளைக்கு கொடுத்தாவே போதுங்க. 700 ரூபா பக்கத்தில் 800 ரூபா பக்கத்தில் வந்துடும். இவன் கொடுத்து தொலைய மாட்டேறான். நான் பார்ட் டைம் போட்டுக்கனாலையா இல்லை எதனாலும் தெரில. சரிங்க, இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டட்டா, பை பை, பட்டா.